Taste the Daily. இப்போ என்னன்னா ஊடகங்களுடைய ஒரு தார்மீகம் என்ன அப்படின்னா நடந்ததை என்னவோ அதை அப்படியே வெளியில சொல்றதுதான். அதை நாங்க சொல்றோம். ஆனா அதை நீங்க ஒருத்தங்களுக்கு ஃபேவர் ஒருத்தங்களுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு ஏன் நீங்க பார்க்கறீங்கன்னு ஊடகங்கள்லாம் பேச மாட்டாங்களா? ஒரு அரசியல் கட்சி பண்ணக்கூடிய சில தந்திரங்களை எல்லாம் ஒட்டுமொத்த துறையின் மீது ஊடகம் என்று நம்ம சொல்ல முடியாது. எல்லா துறையிலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள், கெட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனா எப்ப பார்த்தாலும் இவர்கள் என்னமோ அறிவுஜீவிகள் மாதிரி, இவர்கள் என்னமோ அண்ணாவினுடைய வாரிசுகளை போல கக்கன் மாதிரி வாழ்க்கை நடத்துறது மாதிரி மற்றவர்களை ஒரு கேலி சித்திரமாகவே நீங்கள் உங்களுடைய ஐடிவிங்களை போட்டீங்களே, இது என்ன ஒரு அரசியல் பண்பு? யார சொல்றீங்க? திமுகவையா? திமுகவை தான் சொல்றேன். அவங்க தான் பண்றாங்க, அவங்க தான் பண்றாங்க, அவங்களால தான் இப்படி பண்ண முடியும். நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க ஊடகம் அப்படின்னா என்ன? ஊடுருவி சென்று உங்களுடைய அகத்திற்குள் அந்த செய்தியை பதிய வைப்பது. காட்சி ஊடகம், அச்சு ஊடகம். இப்ப காட்சி ஊடகத்தையும் அச்சு ஊடகத்தையும் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா நம்ப தயாரா இல்லை. ஏன் தெரியுமா? சமூக வலைதளத்துல தான் நிறைய செய்திகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆனா சமூக வலைதளத்துல வர்றது எல்லாமே நம்ம உண்மைன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இப்ப அதே மாதிரி கூட ஏதாவது ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் சமூக வலைதளத்துல வர்றது உண்மையா பொய்யான்றது இருக்கட்டும். ஆனால் அந்த முகத்தை இது பண்ணது அது உண்மையா பொய்யான்னு உங்களால கண்டுபிடிக்க முடியலையே. அது என்ன தர்மம்? ஊடக தர்மமா இல்ல ஊடுருவுகிற தர்மமா? அது சரி. இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, அதிமுகவை வேணும்னே டார்கெட் பண்றாங்க ஊடகங்கள் எல்லாம் அப்படிங்கிறது உங்களுடைய சந்தேகமா, இல்ல திமுகவுக்கு ஆதரவாக இவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிறது உங்க குற்றச்சாட்டு? அதாவது உண்மையிலே அவர்கள் அறிவுஜீவிகள். ஏன்னா ஆளத் தெரியாதவர்கள் இது மாதிரி ஒரு போலி பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி செய்கிறார்கள். ஆகையினால கடைசி நீங்க சொல்ற அந்த போலி பிம்பத்தை கட்டமைக்கிறது திமுக காரர்கள் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி ஒரு கட்சி இன்னொரு கட்சியை ஒரு பிம்பத்தை நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. அதுவும் எலெக்ஷன் வேற நெருங்கிருச்சு, அதனால ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க அப்படிங்கறத கலை யதார்த்தமா பார்க்கலாம். ஊடகங்கள் ஏன் அதை செய்யணும்? அதுதான் என்னுடைய சந்தேகம். ஊடகம் அவங்களே நடுவாளர்ல நிக்கிறாங்க. இவங்களுக்கும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் ஊடகம். மனோஜ் சார், நாம அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மை அது இல்ல. தமிழ்நாட்டுல 10 தொலைக்காட்சி நிறுவனங்கள், அதுல எத்தனை பேர் ஆளுகிற அரசாங்கத்துக்கு ஆதரவாக மட்டுமே செயல்படுகிறார்கள்? மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? எத்தனை எழுத்து ஊடகம், பேப்பர்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், நியூஸ் ஏன் வச்சாங்க? 4 திசைகளிலிருந்து வரக்கூடிய செய்திகளை தருவது. அது எல்லாமே ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகத்தான் வருகிறது என்பதை எத்தனை பேருக்கு தெரியாதுன்றீங்க? எல்லாருக்குமே தெரியும். சரி, இன்னொன்னு வச்சுக்கோங்க. காட்சி சமூக வலைதளங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ஒரு 100 யூடியூப் சேனல் வச்சுக்கோங்களேன். அதுல எப்ப ஒளிபரப்புறாங்க அல்லது அதை வெளியில பதிவிடுறாங்களோ, பதிவிட்டதுல இருந்து அவர்களுடைய உள்ள போய் கமெண்ட் எல்லாம் படிச்சு பாத்தீங்களா, ரொம்ப ரொம்ப வக்கிரமான வன்மமான கமெண்ட் எல்லாம் காசு கொடுத்து எந்தெந்த ஊடகத்துல எந்தெந்த இது அதிமுக ஆதரவாக அல்லது அதிமுக செய்தி தொடர்பாளர்கள் அல்லது அதிமுக தலைவர்கள் பேசுகிறார்களோ அதையெல்லாம் வியூஸ் கம்மியா இருக்கும், ஆனா கமெண்ட் ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கும். இதையெல்லாம் காசு கொடுத்து எழுத வைக்கிறாங்க சார். எழுத வைக்கிறாங்க. எல்லாரும் ஆளுகிற கட்சி செய்கின்ற சதித்தனம் இது எல்லாத்துக்குமே தெரியுது. சுதந்திரம் சார், கருத்து பேசுறீங்கன்னு வைங்களேன். சரி, அதை பார்க்கிறோம் ஊடக வெளியில, அதை பார்த்து வன்மமா எழுதுறது கருத்து சுதந்திரம். அதுக்குள்ள சமூக வலைதளம் தவறுதான். சமூக வலைதளம் சொன்னேன், நான் சொன்னது சமூக வலைதளம். அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணா அதத்தானே எழுதுகிறார்கள். அத எதுவும் சொல்லல, அப்படித்தானே எழுதுகிறார்கள். அதுனா அப்ப சொல்லு. ஆனால் நான் இன்னொன்னு சொல்றேன். அதிமுக சம்பந்தமாக அந்த மாதிரி ஏதாவது அப்படி போட்டிருக்கிறார்களா? ஆனால் நீங்க என்ன பண்ணீங்க? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரை, முன்னாள் முதலமைச்சரை, உங்க மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணாம முதலமைச்சரை என்ன பண்ணீங்க? என்ன ஐடிவிங்க வச்சு என்ன பண்ணீங்க? ஆனா இதனால திமுகவுக்கு என்ன லாபம்? இதெல்லாம் மக்களுக்கு புரிஞ்சு இப்ப ஒண்ணு இல்ல. இப்ப இவர் சொன்னாரு அந்த கார்ல போன விவகாரத்தையே நம்ம விரிவாக பேசுவோமே. சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு கேள்வி கேட்டுட்டீங்கல்ல, திமுகவுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேக்குறீங்கல்ல. திமுக என்னைக்காவது லாபம் இல்லாம ஒரு வேலை செஞ்சிருக்கா? சொல்லுங்க
சொல்லுங்க சார். அப்படி லாபமே இல்லைன்னா ஏன் அதை செய்யணும், ஏன் அதை ஒளிபரப்பணும்? என்ன சார் இது மக்களுக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? கண்ணை மூடிக்கொண்டால் உலகமே, சூரியனே இல்ல, நிலாவே இல்ல, மழையே இல்ல, வெயிலே இல்ல நினைக்கிறீங்களா? மக்கள் உங்களுடைய இந்த சதித்தனத்தை, இந்த மூளை செலவையை, இந்த பெய்டு ப்ரமோஷனை யாரெல்லாம் திட்டி தீர்க்க வேண்டும் என்று உங்களுடைய வஞ்சகத்தை, வன்மத்தை 2026 தூக்கி எறிவார்கள். எரியப்பட வேண்டிய ஆட்சி இதெல்லாம் மக்களுக்கு தெரியும் இல்லையா? இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப இவர் சொன்னார் இல்லையா, யதார்த்தமா முகம் துடைக்கிறது தான், அது நீங்களும் செய்யலாம், நானும் செய்யலாம், எல்லாரும் செய்யறதா. ஆனா அதை பெருசு பண்றாங்க அப்படின்னா பார்க்கிற மக்களுக்கும் அது என்னைய முகத்தை தொடச்சிருக்கிறாரு, இதை போய் நீங்க பெரிய நியூஸா போடுறீங்க அப்படிங்கறது எல்லாம் அவங்க பார்த்துட்டு தானே இருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு புரியும்ல. அது என்ன திமுக ஏன் அவர் வந்து ஆட்சியில எதுவும் விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு கெட்ட பேர் தானே. ஏன் அதை அவங்க அப்படி பண்ணணும்? திமுக தொடர்ந்து ஜெயிக்கணும். யாராவது தமிழ்நாட்டுல ஏப்பா நீங்க வந்து உங்களுடைய துணை முதலமைச்சரை, கட்சியில வேற ஆளே இல்லையா என்று யாராவது தமிழ்நாட்டில் ஒரு நாள் விவாதம் நடத்தியது உண்டா, கேட்டது உண்டா? ஐயா மருத்துவர் ராமதாச மட்டும் சாட்டையால் அடிப்பேன்னு எத்தனை பேர் கேக்குறீங்க? ஆனால் நாங்கள் வரவே மாட்டோம் சொன்னாரே, அதையும் இதையும் கட் பண்ணி போடுறீங்களா? ஆக உங்களுக்கு சாதகம் என்னன்னா சார், டிஃபேமிங், மற்றவர்களை குறைத்து மதிப்பிடுதல், மற்றவர்களை ஏளனமாக சித்தரிப்பது, மற்றவர்களை கோமாளியாக பார்க்க தூண்டுவது, இதுதான் திமுகவினுடைய இன்றைய நவீன அரசியலா இருக்கு. மக்கள் இதை ஏத்துக்கிறல. சரி, இதுக்கு சமூக நீதி, பகுத்தறிவு இதெல்லாம் பின்னாடி தள்ளிக்கிறது, பின்னாடி தள்ளுறதுக்கு சக்கரங்கள். பகுத்தறிவு ஆட்சி கரெக்ட், பகுத்தறிவு ஆட்சி 10% கொண்டு வர முடியலையே, 7.5. பகுத்தறிவு ஆட்சி வன்னியர்களுக்கு 10.5% கொடுத்தாரு. ஆனால் கொடுத்தது உச்ச நீதிமன்ற தீர்ப்புல தடை பெற்றுச்சு. நீங்க 15% சொன்னீங்களே, அந்த பகுத்த அறிஞ்சு புரியுது, கேட்கலாமே. புரியுது. இந்த மாதிரியான டிஃபேமிங்னால திமுகவுக்கு உண்மையாலுமே மக்கள் ஆதரவெல்லாம் போகும் அப்படின்னு எப்படி நம்புறது? யாரு நம்புறாங்க? திமுக உண்மையிலுமே அதை நம்புறாங்களா? டிஃபேம் பண்ணிட்டா அவங்களுக்கான ஆதரவு போயிரும், அந்த ஆதரவை நம்ம வந்து இங்க அறுவடை பண்ணிரலாம் அப்படின்னு நம்புறாங்களா? அதுலதானே சார் அவங்க ஒண்ணு கூட்டணி, நம்மளால தனிச்சு நிக்க முடியாது, இன்னொன்னு இருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சியில சார் இதுக்கெல்லாம் நிறைய ஒரு பல கம்பெனி வச்சிருக்காங்க சார். வெளியில சொன்னா வெட்கக்கேடு. ஆட்சி நிர்வாகத்துக்கு எவ்வளவு அதிகாரம் கொடுக்கணுமோ அதுக்கு இணையாக இவங்க பணத்தை அதுல செலவழிச்சு அது மக்களுக்கு ஆட்சி நிர்வாகத்தை விமர்சனம் பண்ண வேண்டியது. இப்ப அதிமுக ஆட்சியில அதை பண்ணல இதை பண்ணல அப்படின்னு யார் பண்றா? மக்கள் வந்து இவங்க பண்ணலையா அப்படின்னு கேட்பாங்க. அதை பண்ணாம டிஃபேம் பண்றதுலயா ஆட்சி நிர்வாகத்தை யாரு வந்து விவாதம் பண்றா? இந்த இது பண்ணல, ஏப்பா தூய்மை பணியாளர்களை பெண்கள் இப்படி இது பண்ணீங்கன்னு யாராவது கேட்டது உண்டா? சரி, நாங்க ஆரம்பிச்ச திட்டம் சொல்றீங்கல்ல, ஆரம்பிச்ச திட்டத்தை சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்துல போய் நீங்க வந்து தனியார் வந்து கொடுக்கலாம்னு சொல்லி மாநில அரசே அங்க வந்து கவுண்டர் ஃபைல் பண்ணிச்சு, இதை யாராவது விமர்சிக்கிறீங்களா? ஆக எதையும் விமர்சிப்பது இல்ல. இவங்களை பொறுத்தல என்னன்னா கூட்டணி பலமாக இருக்கிறோம், தனியா நிக்க முடியாது. ஊடகங்களுக்கு அழுத்தம் கொடுக்கறாங்க, இதத்தான் நீங்க பண்ணணும்னு. நான் இன்னொன்னு சொல்றேன், அழுத்தம் கொடுக்கறாங்கன்னு சொல்லாதீங்க. திமுக அரசு ஊடகங்களுக்கு அழுத்தத்தை மட்டுமே கொடுக்கிறது. புரியுது. அதற்கு ஆதரவாக இருப்பவர்களுக்கு பல பரிசுகளையும் கொடுக்கிறது. அதுதான் ஜனநாயகம். நான் திரும்ப உங்ககிட்ட தெரியும். அக்னிஸ்வரன், உங்களுடைய இறுதி கருத்தை சொல்லிருங்க. உண்மையை வெளியில சொல்றதுக்கு அச்சப்படுகிறது, அப்படிதான் நான் பாக்குறேன். ஒரு பொய்யை திரும்ப திரும்ப பேசினா அது கோயபல்ஸ் பிரச்சாரம். அவர்கள் வந்து ஒரு நிஜமும் ஒரு நிழலும் ரெண்டும் ஒன்றல்ல. ஆக நிஜ அரசாங்கத்தை அவர்கள் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதை நிழல் அரசாங்கமாக இந்த அரசாங்கம் மாற்ற முயற்சிக்குது அப்படின்னு தான் பார்க்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து இவங்களை பொறுத்தளவு வந்து தற்சார்பு பொருளாதாரம்னுவாங்கல்ல, அந்த மாதிரி தற்சார்பு ஊடகமா, ஒரு பக்க சார்பு ஊடகமா இது மாறிக்கிட்டு இருக்கிறது. ஆகவே இந்த செய்தியை உறுதிப்படுத்தாமல் வெளியிட்ட அத்தனை பேர் மீதும் அதிமுக ட்ராய் மூலம் மத்திய அமைச்சகத்திற்கு நடவடிக்கை எடுக்க சொல்ல வேண்டும். இதை நீங்கள் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையா வைக்கிறேன். உங்க கருத்தாவே நான் அதை பதிவு